தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உன் சுதந்திரம். உலக ஆஸ்திகள் அழியும், ஆனால் நான் தரும் ஆசீர்வாதங்களால் உன்னை என்றென்றும் காப்பாற்றுவேன். சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய நவீன உலகில் சொத்துக்களையும் வங்கி இருப்புகளையும் மட்டுமே பாதுகாப்பான எதிர்காலம் என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் எனக்கு எந்த சொத்தும் இல்லையே, என் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ என்று நீங்கள் இன்று கண்ணீரோடு கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனே உங்கள் நிலையான சுதந்திரம் என்று வேதம் கூறுகிறது. உலக ஆஸ்திகள், பதவிகள் மற்றும் மனித உறவுகள் எல்லாம் எந்த நேரத்திலும் அழியலாம் அல்லது பறிபோகலாம். ஆனால் கர்த்தரோ என்றென்றும் மாறாதவர். கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று தாவீது விசுவாசித்தது போல நீங்களும் கர்த்தரையே உங்கள் முதன்மையான செல்வமாக மாற்றுங்கள். உங்களுடைய வேலையின்மை, கடன்கள் மற்றும் குடும்ப பொருளாதார தடைகளை கண்டு சோர்வடையாதீர்கள். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கும் வேலை, நன்மைகள் மற்றும் ஆசீர்வாதங்கள் என்னும் சுதந்திரத்தை அவரே உங்களுக்கு தந்து பத்திரமாக காப்பாற்றுவார். அதை எந்த மனிதனாலும் அல்லது சத்ருவாலும் ஒருபோதும் திருடவே முடியாது. உங்கள் நம்பிக்கையை மனிதர்கள் மீதோ பணத்தின் மீதோ வைக்காமல் கர்த்தர் மீது வையுங்கள். அவரே உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றுவார். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் சுதந்திரமான கர்த்தாவே, என் ஆசீர்வாதங்களை சத்ருவிடமிருந்து பாதுகாத்து எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி உயர்த்துவீராக. இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.